மனோ, இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிரு. என்னால டிலே ஆயிடக்கூடாது, ஓகேவா? அபி, இவருக்கு யார் அவார்டு கொடுக்கறது? இவங்களே கொடுத்து இவங்களுக்கே கொடுத்துக்கிறது. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு அவார்ட் வாங்குறதே ரொம்ப பெருமையான விஷயம். இந்தாப்பா காஃபி. தேங்க்யூமா. மனோ, அத செழியன் சார் கையால வாங்குறது அதை விட ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்பா எழில், நீதான் இந்த அவார்டு ஈவெண்ட் இதுக்கெல்லாம் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியே, இப்ப என்ன புதுசா? உண்மைதாமா. அம்மா, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் ஓகே சொன்னதே டாக்டர் செழியன் சார் வராருங்கிறதுனால தான். அவர் தான் என்னோட ரோல் மாடல்மா. அது மட்டும் இல்ல ஆண்டி, அந்த அவார்ட் மூலமா கிடைக்கிற அமௌண்ட்ல ஹார்ட் பேஷண்ட்ஸ் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண எழில் டிசைட் பண்ணிருக்காரு. ஓஹோ, அதனாலதான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே ஓகே சொன்னாரு. ரொம்ப பெரிய நல்ல காரியமா இருக்கே. கங்க்ராட்ஸ்பா. தேங்க்ஸ்மா. அவருக்கு அவார்ட் கொடுக்கறாங்களா? கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இது அவர் கூடவே இருந்து பாக்குறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஹார்ட்டே இல்லாத ஒருத்தர் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறாராம். கேட்கவே காமெடியா இருக்குல்ல. கவின், டாடி காதுல விழுந்துற போது. குழந்தைங்களா, ஆமாட்டி, அப்பா அவார்டு வாங்க போறாரு. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இல்லையா? அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ரொம்ப ஹாப்பி தான் பாட்டி. அப்பா வாங்க, வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுங்க அப்பாவுக்கு. Congratulations, Daddy. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவார்ட் வாங்குற ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க அவார்ட் வாங்குறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. குழந்தைங்களையும் கூடவே கூட்டிட்டு போங்க. ஏன்பா எழில், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஃபேமிலியோடு வருவாங்க. நீயும் குழந்தைங்களை கூட்டிட்டு போனா நீ அவார்டு வாங்குறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்லப்பா. தேவையில்லாம இந்த குட்டி பிசாசங்களை கூட்டிட்டு போக சொல்லி கடுப்பேத்துறாங்க. ஐயோ, பாட்டி நம்மள கோத்து விடுறாங்களே. டாடி எங்க போனாலும் மூஞ்ச உம்முன்னு தான் வச்சிருப்பாரு. அவங்க கூட இருக்கவங்களும் மூஞ்ச உம்முன்னு தான் வச்சிருப்பாங்க. போர் அடிக்கும். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகவே வேணாம் காவியா. அம்மா, அங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஸ்பெஷாலிஸ்ட்லாம் வருவாங்கம்மா. அங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத டென்ஷன் ஆயிடுமா. அதாம்மா, வேண்டாம். ஆமா ஆண்டி, எழில் சொல்றதுதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. அங்க எல்லாரும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப போரா இருக்கும். ஆமாமா, ரொம்ப போரா இருக்கும். இல்ல சார், அம்மா சொல்றது தான் கரெக்ட். சார், நீங்க குழந்தைங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க சார். நீ யார எழிலுக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ஐயோ மேடம், நான் அவருக்கு ஆர்டர் போடல. நான் சொல்ல வந்ததே வேற. நாம குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை செய்றோம். சில நேரம் குழந்தைங்க முன்னேற்றத்துக்காக சில விஷயங்களை செய்றோம். காம்படிஷன்ங்கிறது குழந்தைங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்னு எனக்கு தோணுது. அதனால தான் சொல்றேன். எழிலுக்கு அவார்ட் கொடுக்கறதால குழந்தைங்க லைஃப்ல என்ன முன்னேற்றம் வரும்? சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. அப்படியும் இருக்கலாம் மேடம். எழில் சார், நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா டிசிப்ளினா பங்க்சுவலா வரணும்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் சரியான இடமா இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க சரின் சார்
உங்களுக்கு ரோல் மாடல்னு. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு ரோல் மாடல்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களோட வந்தா தானே உங்களுக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், உங்களுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு குழந்தைங்க அங்க வந்தா தானே தெரியும். உங்களை பத்தி குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க 4 பேர் உங்களை பெருமையா பேசும்போது தானே இவங்களுக்கு அதெல்லாம் புரியும். நீங்களும் எதிர்பார்க்குறீங்கல்ல குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு. இந்த மாதிரி இடத்துக்கு அவங்களையும் கூட்டிட்டு போனா தானே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைங்க ஒழுக்கமா உங்களை மாதிரி டிசிப்ளினா பஞ்சுலா இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு அவங்களுக்கும் தெரியணும்ல சார். நம்ம அப்பா நம்மள ஏன் இப்படி இருக்க சொல்றாருன்னு அவங்களுக்கும் புரியும். அப்படி பண்ணாதானே குழந்தைங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒழுக்கமா இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க மேல இன்னொரு படி கொஞ்சம் மரியாதையும் வரும். அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் குழந்தைங்களா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க கூட்டிட்டு போனா தானே சார் நடக்கும். ஆமாம்பா, சுடர் சொல்றதுதான் கரெக்டுப்பா. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும். உன்னை பத்தின விஷயங்களை எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னாலும் அதை அவங்க மைண்ட்ல எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்லப்பா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனா அங்க நேர்ல பாப்பாங்க. உன்னை அங்க எல்லாரும் பாராட்டி பேசுறத அவங்க கேட்பாங்க. அப்பதான் உன்னை பத்தின அருமையே அவங்களுக்கு தெரியும். ஆண்டி அவதான் ஏதோ புரியாம பேசுறானா என்ன ஆண்டி நீங்களும்? இல்ல மனு, நீ தடுக்காத. எழில், பசங்களை கூட்டிட்டு போப்பா. ம். ப்ளீஸ் சார், கூட்டிட்டு போங்க சார். சரின்னு சொல்லுங்க. எழில், எங்களுக்காக கூட்டிட்டு போப்பா. சரி, ஓகே. அவங்களையும் கூட்டிட்டு போறேம்மா. ம். வா மனோ, போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகேப்பா. வரேன் ஆண்டி. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? அட போங்க பாட்டி, நாங்க போகல. நான் உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். எங்களுக்கு என்ன நல்லது? அங்க போனா ஐஸ்கிரீமு, கேக்கு, ஸ்வீட்ஸ்னு உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நிறைய கிஃப்ட்ஸும் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வருவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். யோசிச்சுக்கோங்க. ம்? அப்படின்னா ஓகே. ஒரு நைட்டு தானே, சமாளிச்சுக்கலாம் பி. எனக்கு ஓகே தான். குட் கேர்ள். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறோம். சரி, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? கிளம்புங்க. பாத்து பாத்து. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அவார்ட் கிடைக்க போகுது. பக்கத்துல இருந்து பார்க்க முடியலனா கூட நம்ம தூரத்துல இருந்தாவது பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் எப்படியும் ரொம்ப கிராண்டா இருக்கும். நம்மள கொஞ்சம் கிராண்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடணும்.
என்ன எழில் நின்னுட்ட? ஆ? சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சி, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம தான் இங்க சீஃப் கெஸ்ட். ஓகே, எல்லாரோட கண்ணும் நம்ம மேல தான் இருக்கும். சோ நல்லா வெல் பிஹேவ்டா டிசிப்ளினா இருக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, வாங்க போலாம். Congratulations, Dr. Eril. Thank you, sir. வாங்க உட்கார். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஃபங்க்ஷனோட சிறப்பு விருந்தினர் டாக்டர் செழியன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறைய சவால்களை நாம் மீட் பண்ணுறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நாம் சாப்பிட்ற ஃபுட்டும் ஒர்க் ஸ்டைலும் நம்ம ஹெல்த்துக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் பாதுகாக்கிற கடமை டாக்டர்ஸ்க்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முன்னேற்றத்தில் எல்லா வகையான வியாதிகளுக்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட், தனித்தனி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்ம தாய்மார்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால். ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். ஒரு காலத்தில் எல்லாருமே சுகப்பிரசவத்தில் தான் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் பெரும்பாலும் சிசேரியன் தான். சுகப்பிரசவம்னு சொல்கிறதே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஆனால் இந்த நிலைமை மாறணும். இதுக்கு முன்னுதாரணம் தான் டாக்டர் எழில் அவர்கள். தேங்க்யூ சார். கைனகாலஜிஸ்டில் அளப்பரிய சாதனை பண்ணி நிறைய தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் நடக்க காரணகர்த்தாவாக இருக்கிற டாக்டர் எழிலை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஃபங்க்ஷனே டாக்டர் எழிலுக்கு தான். என் கையால் இந்த அவார்டை இவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் எழில். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார். நீங்க பேசுங்க. Sure, sir. ப்ளீஸ் கீப் இட் தேர். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்.
இந்த அவார்டு என் கையில் இருக்கு. அதுவும் இந்த கிரேட் டாக்டர் செழியன் சார் கையால் வாங்கின இந்த அவார்டை என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. தேங்க்யூ டாக்டர். சூப்பர், ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. பேசுங்க பேசுங்க. இந்த உலகத்துல தாய்மைங்கிறது எவ்வளவு புனிதமானது. அதுவும் ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் இந்த உலகத்துக்கு வருது. அதுக்கு காரணமா இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் நான் தலை வணங்குறேன். எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் பெஸ்ட். ஒரு தாய் ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதோட விட்டுறதில்லை. அந்த குழந்தை வளர்ந்து இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த தாயோட அர்ப்பணிப்பு இருக்கு. நாம பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தையே எட்டி பார்க்காத ஒரு உயிர் முதல்ல நம்புறது அவங்க அம்மாவை தான். அந்த உயிரை காப்பாற்ற சொல்லி அந்த அம்மா நம்புறது நம்மள மாதிரி ஒரு மகப்பேறு மருத்துவரை தான். அப்போ நாம எவ்வளவு தூய்மையான நம்பிக்கைக்குரிய மனுஷங்களா பிறந்திருக்கோம். இதுவே ஒரு பெரிய வரமா தான் இருக்கு. ஒரு அறைக்குள்ள பிரசவங்கிற பெயர்ல 2 உயிர் பணயம் வைக்கப்படுது. அதே சமயம் அந்த பிரசவத்துல 2 உயிருக்கும் எதுவும் ஆயிடாம ஒரு டாக்டரா அவங்களோட அந்த நம்பிக்கையை காப்பாத்தி அவங்க குழந்தைய கையில கொடுக்கிற அந்த நொடி, அந்த நிமிஷம் நம்ம கடவுளா மாறணும். நம்மள மாதிரி கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே தினமுமே கடவுள் ஸ்தானத்தை அடைய முடிகிற இந்த டாக்டருங்கிற பேர் தான் என்னோட பெருமை, சந்தோஷம் எல்லாம். ஏன் அபி, உங்க அப்பாவுக்கு இவ்வளவு நல்லா பேச தெரியுமா? உங்களை மாதிரி எங்களுக்கும் இப்போதான் தெரியும். மகப்பேறுனா தாய்மையை எப்படி விட்டுட்டு பேச முடியும்? தாய், அம்மா. இந்த உலகத்துல அம்மாவை பிடிக்காதவங்கன்னு யாரு இருக்க முடியும்? எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் என் அம்மானா உயிர். அவங்க என்னை படிக்க வச்சு நல்ல டிசிப்ளின் சொல்லி கொடுத்து ஒரு டாக்டர் ஆக்கியிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் இந்துமதி தான் எனக்கு ஒரு தாயா இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமான எல்லா ஆண்களுக்கும் 2 தாய்கள் இருக்காங்க. என் மனைவி இந்துமதி இன்னைக்கு என் கூட இல்லை. அவளோட இருந்த அந்த நாட்கள் என் லைஃப்ல கோல்டன் டேஸ். நான் உங்க கூடவே தான் இருக்கேன். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்களோட உயரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். உங்க மூச்சு காத்து போல எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். இந்த அவார்டை நான் என் இந்துமதிக்கு அர்ப்பணிக்கிறேன். I dedicate this award to Indu. Thank you. வெல் டன் மிஸ்டர் எழில். உங்களுடைய இந்த மாதிரியான சேவை தொடரும். தேங்க்யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச் சார். காவியா
அந்த சாக்லேட் வேணும். ஏன் தங்க கட்டிங்க தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அபி தட்டோட தூக்கிடலாமா? என்னத்த தூக்க போறீங்க? ஐயோ, சாக்லேட். அவர் வேற இங்க இருக்காரே. உங்க கையால இந்த அவார்ட் வாங்கினது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டா பாக்குறேன். ஓகே. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மனுஷன் இவங்க சாக்லேட்ல கைய வைக்கிறத பார்த்தாலே டைம் பாம் மாதிரி ஆயிடுவாரே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சூப்பரா இருக்கும். இந்த நேரம் பார்த்து அந்த சுடர் வேற எங்க போனான்னு தெரியலையே. ஏய் சுடர், அவர் பாக்குறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா வாடி.